Okay, next question பார்க்கலாம். The relative density of lead element. Okay, that is 11.3. is density in SI unit is அப்படிங்கிற ரிலேட்டிவ் டென்சிட்டி தந்திருக்காங்க. அதுக்கு இட்ஸ் டென்சிட்டி. ஓகே, அதோட டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RD which is equal to density of substance divided by density of water. Okay, இதை நம்ம இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி தந்துட்டாங்க, that is 11.3. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க, டென்சிட்டி தாங்க, வெறும் டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டான்ஸ் தான் அவங்க கேட்குறது. இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட இப்போ என்ன பண்ணால் மல்டிபிள் பண்ணும். இப்போ இது கேட்குறாங்க அப்படின்னா கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு இந்த பக்கம் மல்டிபிள் ஆகிடும். ஓகே, ஸோ RD இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் density of water which is equal to density of the substance எது அப்படின்னா lead. okay, lead அது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ relative density of lead என்னன்னா 11.3. density of water அதுக்கு ஃபார்முலா என்ன நான் சொல்கிறேன். வாட்டரோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power 3 kilogram meter cube. இது கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப்னு வரும். பட் கீழே இருக்கிற டினாமினேட்டர் இந்த பக்கம் கொண்டு வரணும், மல்டிப்ளை மைனஸ், அது இன்வெர்ஸில் வரணும்னா அது அப்படி போகும். ஓகே, -3 அப்படின்னு போட்டுரும். மேலே பவரில் மைனஸ் கியூப் அப்படின்னு போட்டு காரணம் அதுதான். இந்த 10 power 3ன்னு இல்லை 1 இன்ட்டுன்னு எழுதலாம். ஆக்சுவலி எப்படி என்ன எழுதலாம். இப்போ 11.3 into 10 to the power 3 kilogram meter cube which is equals to, இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 10 to the power 3 இருக்குது, மீட்டர் கியூப் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அதே தான் ஆன்சராக வரும். ஓகேவா, ஏன்னா நம்ம 1 டெசிமலில் மூவ் பண்ணலாம். 1.13 into 10 to the power 4 kg மீட்டர் கியூப் வரும். ஸோ சேம் ஆன்சர் தான். ஓகே, 11.3 into 3 தான் வரும். இது மல்டிப்ளை ஆனாலும் ஏன்னா 10 to the power தானே, ஸோ எந்த சேஞ்சுமே வராது. ஆர் நீங்கள் இன்னும் எதாவது ஆப்ஷனில் 1 பாயிண்டில் தந்துடுறாங்கன்னா 1.13 into 10 to the power 4. ஏன்னா பாயிண்ட்டு லெஃப்ட் வேர்டில் மூவ் ஆக இங்கே ப்ளஸில் இருக்க பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரூல். ஓகே, பாயிண்ட் டெசிமல் லெஃப்ட் பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியலையா, இப்போ போட்டு இப்போ கேமராவில் ரெக்கார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். இல்லை எந்த சேஞ்சுமே கிடையாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா 1 பாயிண்டில் தந்துருக்காங்க. அப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும்னா 11.3 அப்படின்னு இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் 1 முன்னாடி மூவ் பண்ணிக்கோங்க. இப்படி பாயிண்ட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் பக்கம் போகுது அப்படின்னா இங்கே இருக்க பாசிட்டிவ், என்னது +3
ஓகேவா, நாட் நெகட்டிவ். பாசிட்டிவ் 3லேருந்து அந்த பாயிண்ட்ஸ் அந்த 10th பவர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் 10 தானே, 1 தானே நகர்த்துறோம், ஒரு டிஜிட் பக்கத்தில் நகர்த்துறோம். ஸோ அப்போ 1.13 வருது. அப்போ இங்கேருந்து தான் இங்கே நகர்த்திட்டுனா அந்த ஒரு 10th பவருக்கான அந்த ஒரு வேல்யூ இந்த பாசிட்டிவில் ஆட் ஆகும். இங்கே தெரியுதா, இந்த பாசிட்டிவில் ஆட் ஆகி 4ன்னு வரும். ஓகேவா, இதுதான் ரூல். இதே நெகட்டிவாக இருக்குது, இதுதான் ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர். பட் உங்களுக்கு அந்த டெசிமல் பாயிண்ட் பற்றி சொல்கிறேன். 2-3ன்னு வச்சிங்களேன். இஃப் இது போல் ஒரு ஆன்சர் இருக்குன்னா அப்போ 1.13 அப்படின்னா இப்போ அந்த பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு நெகட்டிவில் என்ன ஆகும்னா -2 ஆகிடும். ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து டெசிமல் வந்து லெஃப்ட் வேர்டில் மூவ் ஆகிறப்போ நெகட்டிவில் லெஸ் ஆகும். இதே பாசிட்டிவாக இருக்கப்போ டெசிமல் லெஃப்ட் வேர்டில் மூவ் ஆகிறப்போ அந்த பவரை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். இதே நெகட்டிவாக இருந்தால் அது நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, நான் பாயிண்ட் தூரம் இந்த டெசிமல் பாயிண்ட் தூரம் போயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் அந்த டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் பக்கம் தூரம் எடுத்துகிட்டு போகிறோமோ பாசிட்டிவ்க்கு அது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னா ட்ரிக்காக சொல்லுவோம் கதை போல். அப்போது பாசிட்டிவில் 1 அதிகமாகும். ஏன்னா 1 இங்கே மூவ் பண்ணுறோம், ஒரு டெசிமல் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை டெசிமலோ அத்தனை நம்பர்ஸ் இங்கே அதிகமாகும். இதே நெகட்டிவில் நீங்கள் அந்த டெசிமல் இருக்கிற பாயிண்ட் நீங்கள் இன்னும் பக்கத்து தூரமாக லெஃப்ட் பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் மேலே நெகட்டிவாக இருக்குது ரெடியூஸ் ஆகும். அதே டெசிமல் நீங்கள் இன்னும் கிட்ட வந்தீங்கன்னா அதான் கிட்ட வந்தால் ரைட் ஹேண்ட் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே அதிகமாகும். இதே டெசிமல் பாயிண்ட் நீங்கள் பாசிட்டிவ் பவர் இருக்கப்போ கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க ரைட் ஹேண்ட் பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, பாய்.